நீ இந்த அளவுக்கு ஸ்பீடா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. உன்னை கையை பிடிச்சி இழுத்தது ரொமான்ஸ் பண்றதுக்கு இல்ல, பின்ன என்ன கைரேகை பாக்குறதுக்கா? நல்லா பாரு. இங்க இருக்கிற வரைக்கும் உன்னோட ஆயுள் ரேகை ரொம்ப கம்மியா இருக்கு. அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எப்போ உன்னை பார்த்தேனோ அப்போவே இந்த பிறவிக்கான பலனை அடைஞ்சிட்டேன். நீல திருந்தவே மாட்டேன். இத புடி, இதுல 15 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 15 லட்சமா? ஓ, புரிஞ்சு போச்சு. இந்த பணத்தை வச்சு என் கடனை அடைக்க சொல்ற, அப்புறம் உன்னை வந்து பொண்ணு கேட்க சொல்ற, அப்படிதானே? நான் என்ன சொல்ல வரேன்னா, சாரி, காதலிக்கிட்டே காசு வாங்கி கடனை அடைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவன் இல்லை. உன்னை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. நக்கல. என்ன மறந்துரு, அதான் உனக்கு நல்லது. இது வரைக்கும் காதலை மறக்க சொல்லி ஒரு அண்ணனோ அப்பாவோ காசு கொடுத்ததா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா காதலியே காசு கொடுக்கறது இதுதான் முதல் தடவை. லூசுத்தனமா வளவலன்னு பேசாம பணத்தை எடுத்துட்டு உடனே கிளம்பு. காதலிக்கிறவன் பேச்சு அப்படிதான் இருக்கும். ஒன்னு சொல்ற கேட்டுக்க. காதல்ல தோத்தா டாடி, ஜெயிச்சா டேடி. உன் குழந்தைக்கு நான் தான் டேடி. வட்டா புடா லூசு. சொல்லுவார. தாத்தா, சாமி ரொம்ப யோசிக்குது. என்ன சாமி யோசிக்கிறீங்க? சூப்பர் சூப்பர். என்ன சூப்பர்? உங்க டைம் அமோகமா இருக்கு. வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை முகூர்த்தம். ஜாம் ஜாம் நடத்தலாம். சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப நன்றி. இதை வாங்கிக்கங்க சாமி. ரொம்ப நல்லது. அப்ப நாங்க கிளம்புறோம். அன்பார்ந்த ஊர் ஜனங்களே, வட்டி வரதனின் சொந்த பந்தங்களே, சியானின் பேரன் வட்டி வரதனின் நிச்சயதார்த்த விழா இன்று மாலை அவரது இல்லத்தில் கறி விருந்துடன் சிறப்பாக நடைபெற இருப்பதால் அவரது அங்காளி பங்காளிகள் அனைவரும் ஏண்டா டேய், நாங்க அங்காளி பங்காளி இவ்வளவு பேர் இருக்கும்போது யாரோ ஊர் பேர் தெரியாதவனை வச்சுக்கிட்டு உங்க சியா அவர் பேரனுக்கு நிச்சயத்தை ஏற்பாடு பண்றாரு. எங்களை பார்த்தா அவ்வளவு கேவலமா தெரியுதா? சொல்றா. வீணா பிரச்சனை பண்ணாம காருக்கு வழிய விடுங்க. நான் என்ன 3 ஊருக்கு தகவல் சொல்லணும். முதல்ல எங்களுக்கு பதில் சொல்றேன். பதில் சொல்றேன். நாங்க என்ன கேட்டுட்டு இருக்க, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி அல்ல கை இருக்கிறதா வட்டிக்கு சியானுக்கு அங்காளி பங்காளி அருமை தெரியாம போச்சு. இந்த ஊர்ல ஒருத்தன் வீட்டுல கூட அடுப்பெரிய கூடாது. அப்படியே செஞ்சிருவோம். அன்னைக்கு ராத்திரி எல்லாருக்கும் கறிச்சோறு நம்ம வீட்டுல தான். விருப்பப்படி பண்ணிடலாம். ஐயா, என்ன பிரியாணிக்கு ஆடு கோழி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, சமைக்கிறதுக்கு ஆள் ரெடி பண்ணிட்டீங்களா ஐயா? இதோ நிக்கிறாங்களே. யாரு தம்பி? நாங்க எல்லாம் பிரியாணி செஞ்சோம்னு வச்சுக்க, 8 ஊருக்கு மணக்கு. அதுக்கு ஏன்டா அக்கல்ல தூர் வர்ற? 8 ஊருக்கு நாரும். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிற விசேஷம். இத வேற மாதிரி செய்யணும். புரியலையே. நீங்க கட்டிக்க போற பொண்ணு படிச்ச பொண்ணு தானே? ஆமா. அப்ப நீங்க போட்டிருக்க சட்டையிலேருந்து சமையல் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் மாத்தி தான் ஆகணும். எப்படி சொல்றேன். பாட்டுக்கு பாம்பே பாய்ஸ், ஆட்டத்துக்கு பாம்பே கேர்ள்ஸ், சோத்துக்கு செப் செல்வரத்னம், ஷர்ட்டுக்கு ஒபாமா பிட்டர். போதும் போதும். நீங்க 2 பேரும் தானே என் பேரனுடைய நிச்சயதார்த்தத்துக்கு இன்சார்ஜ். அப்படியே ஆகட்டும். உங்களை நம்பிதான் விடுறோம். ஜமாச்சிரணும். என்ன? நான் இருக்கேன், என்ன நம்புங்க. என்ன சாப்பிடுற? ஏண்டா வாழையில போட்டு வலிச்சு நக்கிற பரம்பரையில பிறந்துட்டு இப்படி பிச்சைக்கார மாதிரி தட்டி நிக்கிறியடா?
வட்டிக்கு அங்காளி பங்காளி நாங்க இருக்கும்போது எவன்டா அந்த நிச்சயத்தை ஏற்பட்ட கவனிக்கிறவன்? அதோ அங்க நிக்கிறான் பாருங்கண்ணே. எடுத்து தருதல மட்டன் சிக்கலை விட்டு மிச்சரப்ப எடுத்துட்டு வர தூக்கி போடுறாரு. என்னடா நொட்டிட்ட? டேய், மிச்ச மீதி எங்க தலையில கொட்டிய நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுமாடா? ஏன் தெரியாது? நீ நாதஸ்வரம் ஆசிக்கிறவன், இந்த மேல அடிக்கிறவன், சொட்டையன் ஜாலரா அடிக்கிறவன். சரி அங்க சோறு போடுறாங்க, சண்டை வடை வாங்கி மேடம் அங்க இருக்கு, போங்க. சாப்பிட்டு கூப்புறப்ப வந்தா போதும். போ. ஆமா, எங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் காணோம். எடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ட காமிடா. பங்காளி எடுக்கிறேன். இதுதான்டா எங்க இன்ஸ்ட்ருமெண்ட். மேடைக்கு 2 சீப் வாழைப்பழம் கேக்குறாங்க. இதை வச்சு வெட்டிக்க. ரொம்ப முன்னியா இருக்கே, வெட்டுமா? வாழைப்பழம் தானடா, வெட்டும் போ. ஏய் என்ன இன்சாரிக்கிற திமுறா? நாங்களா சியானுக்கு அங்காளி பங்காளிங்க. வேலை செய்யற உரிமையை யாருக்கு விட்டு அப்படி விடுவோம்? சொல்றாங்க. வேலை செய்யணும் அவ்வளவுதானே. டேய் இங்க வா. இந்த பிரியாணியை எல்லாருக்கும் சப்ளை பண்ணு, போ. டேய், யார் தலையில பிரியாணி என்ன வச்ச? ஏன்டா உன் கூட தானே வந்தேன், அவ யாருன்னு உனக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? டேய், உன் தலையில பிரியாணி ஏன்டா தூக்கி வச்சிருக்காங்க? உனக்கு கொஞ்சமா சூடு இருக்கா? சொன்ன இருக்கா? டேய், இனிமே வைக்கிற நம்ம டேய், நிறுத்துக்கலாம். டேய், நிறுத்துக்கலாம். சொல்றேன்ல, நிறுத்துக்கலாம். ஏண்டா அதுக்குள்ள பிரியாணி ஆண்டாவை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டியா? திருந்த மாட்டீங்க. உங்களை அங்காளி பங்காளி சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா. நாங்க பிரியாணிக்கு அலையிறோம், பிடிக்கிறத என்னது? ஏன் சியா பேச மாட்டா? அங்காளி பங்காளி இருந்து நடத்த வேண்டிய உன் பேர நிச்சயத்தை எவனோ வெளியிருக்காரை நடத்துறாங்க, கண்டுக்காம இருக்க சொல்றியா? அதானே. தம்பி, நீங்க 2 பேரும் உள்ள போங்க. இவங்க எல்லார்கிட்டயும் நான் பேசிக்கிறேன். பேசி மட்டும் என்ன ஆக போகுது? பாப்பா போலாம். ஃபங்க்ஷனை கிராண்டா நடத்துறாங்கப்பா, அதனால தான் விட்டுட்டேன். எங்களை சீப்பா நடத்துறாங்கல்ல, எல்லாம் நீங்க கொடுத்த சலுகை தான். அட அத கூட விடியா. உங்க கணக்க பிள்ளை பொண்டாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தானே ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவன் பொண்டாட்டி கும்முன்னு இருக்கா, ஜம்முன்னு அனுபவிக்கலாம்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டு துறச்சிக்கிட்டு போகும்போது கிணத்து கிளம்பி செத்தது எங்களுக்கு மட்டும் தானே தெரியும். நாங்க யாருக்கிட்டையாவது சொல்லி இருக்கோமா? நான் சொல்லட்டா? நிறுத்திக்க. பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இனிமே இந்த வீட்டுல எது நடந்தாலும் நீங்களே முன்னாடி நின்று நடத்துங்க. இன்னைக்கு சொல்லுவீங்க, ஆனா கல்யாணத்தன்னைக்கு நழுவிட்டீங்கன்னா சரியா சொன்ன பங்காளி. என்ன கேட்கவே வேணாம், நீங்களே எடுத்து நடத்துங்க. வார்த்தை மாறக்கூடாது. ஆமா, வார்த்தை மாறாது. போங்க, போய் போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஐய், சரக்கு. ஆமாங்க, சரக்கு. சியா, சியா, பாத்ரூம்ல அன்னைக்கு. லக்ன பத்திரிகை ரெடியா இருக்கா பாருங்க. அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சதேந்திரஜம். இந்த சந்தோஷத்திலேயே ரிலீஸ் பண்ணிடுவோம் பார். நாழி ஆகிறது. பொண்ணை அழிச்சிட்டு வர சொல்லுங்க. பொண்ணை கூட்டிட்டு வாங்க. பிளான் பண்ண மாதிரியே ஃபங்க்ஷன் கிராண்டா இருக்குல்ல. என்ன பண்ணி பதிலே காணோம்? ஏய் ஆ ஏண்ணே அண்ணே, கட்டிக்கிற போற பொண்ணை கூட்டிட்டு வாங்கடானா வட்டியோட தங்கச்சியை கூட்டிட்டு வர்றாங்க. அம்மா அப்பா யாரா தங்கச்சி? இந்த பொண்ணை கட்டுறதுக்காக தான்டா அண்ணன் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தாரு.